கீழடி ஒரு நகர கட்டுமானம் இருந்ததற்கான தரவுகளை தர ஆரம்பிக்குது. தமிழ் எழுத்துக்கள் அடங்கிய பானை ஓடுகள் கிடைக்குது. எந்த மத குறியீடுகளும் அதில் இல்லை. ஆதன், உதிரன், திசன் அப்படின்ற வார்த்தைகள், சொற்கள் இன்றளவும் நாம் புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த இடத்துல வாழ்ந்தவங்களுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை கலாச்சாரமான படித்த ஒரு சமூகம் அங்கே இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகள் கிடைக்குது. ஆனால் மத்திய அரசு இதை அங்கீகரிக்கணும் இல்லையா? இன்னும் அதற்கு நிறைய சான்றுகள் தேவைப்படுது. இன்னும் அதுக்கு அறிவியல் பூர்வமான தரவுகள் தேவைப்படுது. அதனால தான் டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். கீழடி, அதாவது தமிழருடைய தொன்மையை பறைசாட்டக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான சான்றுகள் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் நிலம். ஆனால் அதை மத்திய அரசு அங்கீகரிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போது ஒரு பேசுபொருளாக இருக்குது. இது பற்றி ஒரு விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வைகை ஆற்றின் இருகரையிலும் பழைய குடியிருப்புகள் இருந்ததுக்கான தரவுகள், எச்சங்கள் பல்வேறு காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. ஆனால் அது முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படலை. 2015ஆம் ஆண்டு வாக்கில் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய தொல்லியல் நிறுவனம் இருக்கு இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்களுடைய ஒரு பிரிவு அமர்நாத் தலைமையில் ஒரு ஆய்வை நீங்கள் மேற்கொள்ள அனுமதிக்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு என்னென்னு பாருங்கள் அப்படின்ட்டு. அவங்க இந்த மணலூர், கொந்தகை இந்த மாதிரி இடங்களை நோக்கி வரும்போது கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிச்சந்தை திடல் அப்படின்ற ஒரு மேடான நிலப்பரப்பில் ஆய்வை மேற்கொள்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல முதல்ல ஒரு தென்னை மரங்கள், தென்னந்தோப்பு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு செங்கல் சூளைக்காக மண் தோண்டும் போது அங்கே பல்வேறு கட்டுமானங்கள் உள்ளே இருக்கும்போதற்கான ஒரு அடையாளங்கள் தெரிவி அந்த தகவல் தாசில்தாருக்கு தெரிவிக்கப்பட்டு, மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்கப்பட்டு, தொழில் துறை இப்போது அதன் பிறகு தொழில் துறை களத்தில் இறங்குறாங்க. இப்படி தான் 2015 வாக்கில் அந்த கீழடி நகரத்திற்கான வெளிக்கொண்டு வருவதற்கான பணிகள் தொடங்குச்சு. அந்த முதல் கட்ட ஆய்வு, 2ஆம் கட்ட ஆய்வு, 3ஆம் கட்ட ஆய்வு, இது மூன்றுத்தையுமே மத்திய அரசு அதோடைய தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் மேற்கொண்டுச்சு. அந்த முதல் 2 கட்ட ஆய்வுகளுடைய முடிவுகளே இந்த மண்ணில் கிட்டத்தட்ட 2200, 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய நகர குடியிருப்புகள், கட்டுமானங்கள், பெரும்பாலும் தொல்பொருள் துறை எப்படி கிடைக்கும் அப்படின்னா அது புதைவிடங்கள் தான். மொஹஞ்சதாரோன்ற சொல்லுக்கே பார்த்தீங்கன்னா புதைவிட மேடுன்றது தான் பொருள். அதாவது பழைய காலத்தில் உயிரிழந்தவர்கள்லேருந்து அடக்கம் செய்யக்கூடிய அந்த தலங்கள் தான் நிறைய தொல்லியல் துறையில் கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு 1-2 இடங்கள் மட்டும்தான் வாழ்விடங்களாகவும் துறைமுகங்களாகவும் களஞ்சிய பகுதிகளாகவும் கிடச்சிருக்கு. இதில் இந்த வகையில் கீழடி ஒரு நகர கட்டுமானம் இருந்ததற்கான தரவுகளை தர ஆரம்பிக்குது. இந்த சான்றுகளை முறைப்படி அந்த கரிம ஆய்வுக்கு உட்படுவாங்க. சார்கோல் இருக்குல்ல, கரிம கரி அப்படின்ற மாதிரியான அந்த அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது அவை 2200 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்ட்டு முதல் கட்ட ஆய்வுலேயே தகவல் தெரிய வருது. என்ன மாதிரியான பொருட்கள்லாம் அப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதன், உதிரன், திசன் இந்த மாதிரியான பெயர்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட ஓடுகள்லாம் கிடைக்குது. சிவப்பும் கருப்பும் வண்ணம் பூசப்பட்ட பானை ஓடுகள் கிடைக்குது. தமிழ் எழுத்துக்கள் அடங்கிய பானை ஓடுகள் கிடைக்குது. எந்த மத குறியீடுகளும் அதில் இல்லை. அந்த சிவன் குறித்தோ, திருமால் குறித்தோ, முருகன் குறித்தோ, இல்லை பண்டைய தொல் தெய்வங்கள் குறித்தோ எந்த விதமான இல்லை. ஒரு தனிநபர்களின் பெயர்களை குறிப்பிடக்கூடிய அந்த தொல்லியல் எச்சங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு நகர கட்டமைப்பு இருந்திருக்கு. ரோமானிய, கிரேக்கத்துடைய தொடர்புகளை இருக்கக்கூடிய அந்த பானை ஓடுகளுடைய வடிவங்களும் வண்ணங்களும் கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு மதச்சார்பற்ற ஒரு கலாச்சாரமான படித்த ஒரு சமூகம் அங்கே இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகள் கிடைக்குது. இந்த 3 கட்ட ஆய்வுகளை அமர்நாத் பண்ணும்போது அவர் அங்கே இருக்கிற தொல்லியல் விதிகளின்படி அவர் வேறொரு வட்டத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுறாரு. ஸ்ரீராமன் அப்படின்றவர் அந்த பணியை தொடர்ந்து மேற்கொள்ள இங்கே வர்றாரு. அதன் பிறகு 4, 5, 6, 7, 8, 9 இந்த 6 கட்ட அகழாய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை முன்னெடுக்குது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தொல்லியல் சான்றுகள் கிடைக்குது. அங்கே ஒரு செங்கல் சுவர் இருந்தது. அதுக்கு பிறகு உரைகிணறு இருந்தது. பட்டினைப்பாளையில் உரைகிணற்று புறச்சேரி அப்படின்ற மாதிரி பாடலாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த சங்க இலக்கியத்தில் அதில் காட்டப்பட்ட நகரங்கள், அதில் காட்டப்பட்ட அந்த வாழ்க்கையை தான் நம்ம சான்றுகளாக நினச்சிட்டு இருக்கும்போது அதற்கான
அறிவியல் பூர்வமான தரவுகள் கண்ணால் நம்ம பார்க்கக்கூடிய இப்போ கீழடி மியூசியத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய மாதிரி வடிவுகளை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட கீழடி மட்டும் ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு 85 ஏக்கருக்கு அங்கே வந்துட்டு அந்த குழிகள்லாம் தோண்டி அந்த பொருட்களை எடுத்து அதன் பிறகு மூடப்பட்டிருக்கு. அந்த எடுக்கப்பட்ட பொருட்கள் வந்துட்டு அங்கே ஒரு கட்டுமானமாக மியூசியமாக கீழடியில் கொந்தகையில் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம இதனால் வரைக்கும் தமிழருடைய தொன்மையை சங்க இலக்கிய பாடல்கள் வழியாக தானே பார்த்துருக்கோம். அந்த உரைகிணற்று புறசேரி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வர மாதிரி உரைகிணறுகளே வந்துட்டு கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கு, செங்கல் சுவர்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தண்ணியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த பைப் வடியிலான வளையங்கள், வாய் குழாய்கள் பொருத்தக்கூடியதான அந்த அமைப்புகள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்படி நிறைய சூது பவளம், மணிகள், பானை ஓடுகள், எழுத்துக்கள், இப்படி நிறைய தடயங்கள்லாம் கிடைச்சிது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் வைகை நதி ஆற்றங்கரையில் தமிழர்கள், பண்டைய தமிழர்கள் இனம் இருந்துருந்தோம். அவங்க தமிழில் தான் பேசினாங்க. ஏன்னா ஆதன், உதிரன், திசன் அப்படின்ற வார்த்தைகள், சொற்கள் இன்றளவும் நாம் புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அப்படின்னா இந்த காலகட்டம், இந்த இடத்துல வாழ்ந்தவங்களுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கான்ட்டு. நம்முடைய அறிவியல் சான்றுகள் 2000 வரைக்கும் தான் நம்மளை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க மத்திய தொழில்துறை. இப்போ பார்த்திங்கன்னா இது கிமு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது 580, கிமு 580 வரைக்கும் தமிழுடைய வரலாற்றை அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் முன்னகர்த்தி கொண்டு போகிறதுக்கான தரவுகள் தான் கீழடியில் கிடைச்சது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு பெருமிதமான ஒரு உணர்வு இதனால் ஏற்பட்டது. ஆனால் மத்திய அரசு இதை அங்கீகரிக்கணும் இல்லையா? அவங்க அந்த அமர்நாத் என்ன பண்ணார்னா முதல் கட்டம் 2ஆம் கட்ட அந்த ஆய்வினுடைய முடிவில் ஒரு 982 பக்க அறிக்கையாக மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கிறார். அதை அவங்க சான்று அளிக்கணும். ஆமாம், இங்கே தொழில்துறை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த இடத்துல இந்த நிலப்பரப்பில் இந்த ஆய்வை மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வின் முடிவுகளில் இங்கே இருந்த குடியிருப்புகள், இங்கே இருந்த வாழ்விடங்கள் வந்துட்டு இத்தனை ஆண்டு காலம் பழமை மிக்கது அப்படின்ற அந்த அறிவியல்பூர்வமான சான்று அவங்க அங்கீகரிக்கணும். ஆனால் இது நாள் வரை மத்திய அரசு அது பண்ணல. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டே வந்து அந்த சான்ற அந்த குறிப்புகளை வந்துட்டு அமர்நாத் கொடுத்துட்டார். 2023 பிப்ரவரியில் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்துட்டு தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு இருக்குது. நாங்களே 4ஆம் கட்டத்திலேருந்து 9ஆம் கட்டம் வரைக்கும் அந்த ஆய்வுகள் பண்ணிட்டோம், அதுக்கான முடிவுகளை நாங்கள் வெளியிட்டுட்டோம். எங்கள் முடிவுகள் பார்த்திங்கன்னா வெறுமனே ஆவணங்களை எடுத்து அப்படியே காட்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்புக்கிட்ட நாங்கள் அங்கே கிடைத்த மாதிரிகளை நாங்கள் கொடுத்தோம். அந்த ஆய்வின் முடிவுகளில் ஆமாம் இது வந்துட்டு கிமு 580 இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னு அவங்க வந்துட்டு அறிவியல் பூர்வமான ஆய்வின் அடிப்படையில் நமக்கு சான்று கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இதை மத்திய அரசு அங்கீகரிக்காது ஏன் அப்படின்ட்டு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அந்த தொழில் அறிஞர் வந்துட்டு அமர்நாத் தாக்கல் செய்த அந்த ஆவணங்களை அதை வந்து மத்திய அரசு அங்கீகரித்து வெளியிடணுன்றது தான் அந்த நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த பிரே. ஆனால் அந்த வழக்கு வரும்போது ஒரு 9 மாதங்களில் வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 15 மாதங்கள் ஆகிடுச்சு. இது வரைக்கும் மத்திய அரசு அதனை வெளியிடலை. சமீபத்தில் சென்னைக்கு வந்த மத்திய அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத்திட்ட செய்தியாளர் இந்த கேள்வி எழுப்புறாங்க. என்னங்க கீழடியோட ஆய்வு முடிவுகள் என்னங்க ஆச்சு, ஏன் நீங்கள் இன்னும் வெளியிடலை அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்துட்டு இன்னும் அதற்கு நிறைய சான்றுகள் தேவைப்படுது, இன்னும் அதுக்கு அறிவியல் பூர்வமான தரவுகள் தேவைப்படுது, அதனால தான் நாங்கள் வெளியிடலை அப்படின்ற மாதிரினா ஒரு பதிலை தர்றார். அதனால் வரைக்கும் கீழடியோட ஆய்வு முடிவுகளை இன்றில்லாவிட்டாலும் ஒரு நாள் ஏதேனும் ஒரு நாள் மத்திய அரசு வந்துட்டு வெளிக்கொண்டு வந்து விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் மத்திய அமைச்சருடைய இந்த பேச்சு என்ன காட்டுதுன்னா, தமிழுடைய தொன்மையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசுக்கு மனம் இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா மத்திய அரசு இப்போ கடந்த 11 ஆண்டுகளாக மத்திய அரசு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தான் இயங்கிட்டு இருக்கு. அவர்களுடைய நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா வேத மரபை வந்துட்டு தூக்கி வைக்கக்கூடிய ஒரு மரபாகவும், சமஸ்கிருதம் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழி அப்படின்ட்டு ஒரு நிலைப்பாடை கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆரியர்கள் தான் பூர்வ குடிகள் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டையும் மெல்ல மெல்ல அவங்க நிறுவ முயற்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேத மரபை நிராகரித்து எந்த ஒரு கடவுள் சார் மதம் சார் குறியீடுகள் இல்லாத ஒரு குடியிருப்பை கீழடியில் இருக்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா பல்வேறு புராண கதைகளில் இந்த இடத்துல இன்னார் அவதரித்தார், இந்த இடத்துல இன்னார் அவதரித்தார், இவர்கள் இந்த பாதை வழியாக பயணித்தாங்க, இவர்கள் தென்னாடு நோக்கி இலங்கை நோக்கி இப்படிலாம் பயணித்தாங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு இதிகாசங்கள் அவங்க பின்பற்றுறாங்க. அதுக்காக மிகப்பெரிய அரசியல்லாம் நடந்தது. உடச்சி பேசுகிறதா இருந்தால் ராமன் அப்படின்றது பிஜேபியோட ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் ஆயுதமாக இருந்தது. டெல்லி பாப்ரி
மஸ்ஜித் விஷயங்கள் நமக்கு தெரியும், என்ன நடந்ததுலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் நான் பார்த்துருக்கோம். அதை வைத்து அத்வானி ரத யாத்திரை ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயிலை கட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நீதிமன்றத்தின் தரவுகளின்படி அந்த இடத்துல வேறு ஏதேனும் ஒரு கோயில் கட்டுமானம் இருந்திருக்கலான்றத நீதிமன்றத்தினுடைய முடிவில் நம்ம அப்படியே ஏற்றுக்கலாம். அப்போது அங்கே இருக்கிற கட்டுமானங்களை இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததுன்றத ஏதோ ஒரு தொழில் நிறுவனம் சொல்லியிருக்கு, முகமது ஷான்றவர் தான் சொல்லியிருந்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு பிறப்பிச்சுது. அப்படின்றப்போ இந்த இடத்துல ஒரு தொழில் அறிஞரான அமர்நாத் தான் சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு கட்டுமானம் இருந்திருக்கு, ஒரு நகர கட்டுமானம் இருந்திருக்கு. இதை மட்டும் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனம் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத மரபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத்திய பாஜக அரசு கடவுள் இல்லாத மதம் இல்லாத ஒரு நகர கட்டுமானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி எழுது. அதே போல் தமிழ் எழுத்துக்கள், அதாவது இப்போது நாம் பழக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய இந்த தமிழ் எழுத்துக்களுடைய தமிழ் இல்லையா, அது வந்து தமிழ் பிராமின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எனக்கு உடன்பாடு இல்லை. நான் தமிழ்ன்ற சொல்லியை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அந்த தமிழுக்கான வடிவங்களும் கிடைச்சிருக்குன்றப்போ சமஸ்கிருதம் தான் இங்கே இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய் அப்படின்றத அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்போ சமஸ்கிருதம் எப்போது தோன்றியது, எப்போது புழக்கத்தில் இருந்த சான்றுகள் இல்லாத நிலைமையில் இந்த இடத்துல தமிழ் கிமு 580 எழுத்து வரி வடிவில் இருந்திருக்குன்னா அதற்கு முந்தைய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது புழக்கத்தில் வந்திருக்கணும். அப்போ தான் ஒரு எளிய தனிநபர்களும் பழக்கத்தில் கல்வியை பயின்று தங்களுடைய பெயரை அந்த பானை ஓட்டில் குறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூகம் நகர்ந்து வந்திருக்குன்னா அதற்கும் ஒரு 500 ஆண்டுகள் முன்னாடி, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல தமிழும் கல்வியும் புழக்கத்தில் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு நகர கட்டுமானமாக அதை எழுந்திருக்க முடியும். அங்கே பல்வேறு நபர்கள் வசிச்சிருக்க முடியும். வெளிநாடுகள் கூட வாணிப தொடர்பு வச்சிருந்திருக்க முடியும். தாங்களும் கல்வி பயின்று ஒரு நல்ல மேம்பட்ட சமூகமாக இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்டதை அறிவியல் பூர்வமாக ஒரு பீட்டா அனலிட்டிக்ன்ற நிறுவனம் கொடுத்தும் கூட எங்களுக்கு போதிய சான்றுகள் இல்லை அப்படின்றத வந்துட்டு இது எப்படி பார்க்குறது? அதாவது சரஸ்வதி ஆறு இங்கே ஓடிச்சு அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 200 கோடியை வந்து மத்திய அரசு ஒதுக்குறாங்க. சரஸ்வதி நதி ஓடியதாகவோ அந்த இடத்துல மக்கள் வசித்ததாகவோ அறிவியல் பூர்வமான தரவுகளே இல்லை. ஆனால் வைகை ஆற்றங்கரை வரலாற்றிலும் இருக்குது. தமிழ் கண்டதோர் வையை பூர்ண நதின்னு அப்படி பாரதியார் பாடுறார். அப்படி பார்க்கும்போது வைகை ஆற்று ஏற்கனவே இருந்திருக்கு, இப்பவும் புழக்கத்தில் இருக்குது. அதுக்கு இருகரையிலையும் நதிக்கரைகள் தான் நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்றது தான் உலக அறிஞர்களுடைய கூற்று. அப்படி இருக்கும்போது வைகை நதிக்கரை பக்கத்தில் ஒரு நாகரிகம் உருவாகிருக்கும், இல்லாட்டி அந்த நாகரிகம் வசிச்சிருக்கும் அப்படின்றதுக்கு வேறு என்ன சான்று இருக்க முடியும்? இதை தாண்டி கீழடியில் அப்படியே அந்த கட்டுமானங்களை சவுரோடு கட்டி எடுத்து காமிச்சிருக்காங்க நம்மகிட்ட, இதோ பாருங்க இதுதான் இருக்குது அப்படின்ட்டு. இதை அறிவியல் ஆய்வகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும்போது கூட மத்திய அரசு எதனால் கீழடி ஆய்வு முடிவுகளை வெளியிட சான்றளிக்க மறுக்குது அப்படின்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தானே. அப்போ உங்களுக்கு வேத மரபை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், தமிழர் மரபை நீங்கள் வந்து நிராகரிக்கிறீங்களா? சரஸ்வதி நாகரிகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா? அந்த இடத்துல ஏதேனும் ஒரு கடவுள் சார்ந்த ஒரு குறியீடோ மதம் சார்ந்த ஒரு குறியீடோ கிடைச்சிருந்தால் இன்னொரு மத்திய அரசு அந்த இடத்த எவ்வளோ உரிமை கொண்டாடிருக்கும், பாரதிய ஜனதா அரசு எவ்வளோ உரிமை கொண்டாடிருக்கும்? அப்போ இந்த இடத்துல உங்களுடைய தற்போதைய காலகட்டத்துடைய அரசியல் கொள்கை கோட்பாடுகளை திணிக்கக்கூடியதை ஒரு 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? அது எந்த விதத்தில் நியாயம்? தொன்று தொட்டே வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான மரபுன்றது வெவ்வேறாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக தமிழர் மரபுன்றது இந்த இயற்கையை வணங்கக்கூடியவர்களாகவும் மொழியை போற்றக்கூடியவர்களாகவும் உலக நாடுகளோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும் தனித்த அடையாளங்களோட இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. இதற்கு நம்ம சங்க இலக்கியங்கள் முழுக்க சான்று இருக்குது. அந்த சங்க இலக்கியத்தின் சான்றுகளை மெய்ப்பிக்கும் விதமாக தான் கீழடி மாதிரியான தொழில் ஆய்வு முடிவுகள் நமக்கு கூறுகின்றன. இதனை மத்திய அரசு ஏற்க மறுத்தால் நிச்சயமாகவே இதில் ஒரு அரசியல் தன்மை தான் இருக்க தவிர எந்த விதத்திலும் ஒரு அறிவியல் தன்மை இல்லைன்றது தான் நமக்கு புலப்படுது. கீழடி ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு உடனே வெளியிடணும். கிமு 580 காலகட்டத்தை சேர்ந்த பொருட்கள் கீழடியில் கிடைச்சிருக்கின்ற அந்த பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற நிறுவனத்துடைய ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேணும். அப்பொழுதுதான் தமிழருடைய நாகரிகத்தை, இந்தியாவின் வரலாற்றை தென்னாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குவதற்கான இந்தியாவின் வரலாற்றையை மாற்றி எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அமையும். நிச்சயமாகவே அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை தாண்டி உண்மையான தொழிலறிஞர்கள் வட இந்தியாவில் இருக்கலாம், உண்மையான கல்வி பயின்றவர்கள் வட இந்தியாவில் இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேர் இதுக்கு குரல் கொடுக்கணும். எந்த விதத்திலும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களுக்கு நாம் ஆன்மீக சாயம் பூசி அதை அழிக்கக்கூடாது அப்படின்றத அவங்க வலியுறுத்தணும். இந்த கருத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நிலைமையில் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கீழடியின் உண்மைத்தன்மை, கீழடியின் தொன்மைத்தன்மை
மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதே நமது குரலாக ஒலிக்கிறது. இதுபோன்று சமூகம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.